மரீகவும் சொல்லி வரன் மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் பொறுக்கருணை சொற்பரத்தில் உட்பவித்த ஏனைமுக கற்பகத்தை கைத்தொழுத கால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 31/12/2025 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதசி, இரவு 1:50 வரை. பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை 1:35 வரை. பிறகு ரோகிணி. இன்றைய யோகம் சாத்தோம், கரணம் பவம், வளர்பிறை, நேத்திர 2, ஜீவன் 1, அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. பிறகு குளிகாதி நேரம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூளை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். காலை மதியம் 12:24 வரை வார சூளை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும், ஒவ்வொரு ராசிக்கும் அதை சார்ந்த ராசியுடைய பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய நாள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அதே நேரம் நன்மைகள் பல வந்து சேரும். முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தால் கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக சிறந்த நாளாக நேற்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சர்வகாரிய ஜெயமும், இன்றைய முருகப்பெருமானுடைய அவருடைய மருகனான முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தாலும் சர்வகாரியம் ஜெயமாகும். நினைத்ததை நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய மேசராசி நண்பர்களுக்கு. அதே நேரம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அஸ்வதி நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. பரணி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகை சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களை நாம் அடுத்ததாக காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடக ராசி நண்பர்களை பற்றி. உங்களுடைய அனைத்து காரியங்களும் கை கூடி வர கிருத்திகை முருகப்பெருமானை வழிபட, கந்தனை வழிபட சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும்.